சைனா வர்றான் பாதுகாப்பு இல்ல, எங்களுடைய வர்த்தகத்துக்கு அவன்கிட்ட கொடுக்குறீங்க பாதுகாப்பு இல்ல. நியாயமா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் யாரையோ கைது பண்றாங்க. கைது பண்ண வேண்டிய 2 பேர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும். இந்த தேசத்தை விற்று கொண்டிருக்கிற இந்த 2 பேரையும் கைது பண்ணாதான் அந்த நாட்டு நடக்கும். நம்மளால முடியாது, நம்மளால கைது பண்ண முடியாது. ஏன்னா கைது பண்ற இடத்துல அவங்க இருக்காங்க. அப்போ ஒரே வழி, இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு வேறு வேலை இல்லை. அதாவது ஆர் ராசா அவர்களுக்கு பழசு ஞாபகம் இல்லை போல இருக்கு. செலக்டிவ் அம்னீஷியா. இன்னைக்கு 2G ஸ்கேம்ல பல 1000 கோடி மக்களின் வயத்தை அடிச்சு ஆர் ராசா அவர்களே, நீங்க பேசலாமா இத, உள்ள போயிட்டு வந்த நீங்க பேசலாமா இத? அதாவது இன்னைக்கு நான் கேட்கிறேன், ஆர் ராசா அவர்கள் என்ன பேசுறதுன்னு தெரியாம இன்னைக்கு கோவை அவினாசி பரப்புரையில பேசுறாரு. முதல் பாயிண்ட் அவர் பேசுறது, 3 படைகளின் தளபதி அவர்கிட்ட சைனா பார்டர்ல நெருங்கும் போது அந்த தளபதி மோடிஜி அவர்களை, நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களை போன் பண்ணி, டெலஸ்கோப் வழியா பாக்குறோம், நாங்க சைனா நெருங்கி வருது, நாங்க என்ன பண்றது அப்படின்னு அவர் தொலைபேசியில கேட்ட போது அவங்க ஒண்ணுமே சொல்லலையா. அப்புறம் நெருங்கி நெருங்கி வர இவர் போன் பண்ணிட்டே இருந்தாராம், அவர் ஒண்ணுமே சொல்லலையா. கடைசியா என்னமா பண்ணிக்கோங்க போங்க, தொலைங்க, என்ன பண்ணி தொலைங்க அப்படின்னு சொன்னாராம். நான் கேட்கிறேன், இதுக்காக அவர் சொல்றாரு, நான் கேட்கிறேன், ஏயா முதல்ல உனக்கு ஹிஸ்டரி தெரியுமா? யார் அந்த புக்கு எழுதினாரு, இந்த புத்தகத்தை எழுதினவர் பேராவது தெரியுமா? அந்த தளபதியோட பேராவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல அவர் என்னதான் சொன்னார் மோடிஜின்னு நீங்க போய் அந்த புத்தகத்தை படிச்சீங்களா? ஆர் ராசா அவர்களே என்ன சொன்னாரு நம்ம நாட்டின் பிரதமர்? அதாவது இது ஒரு நிஜமான ஜனநாயகம், உண்மையான ஜனநாயகத்துக்குன்றதுக்கு இது ஒரு அவ்வளோ ஒரு பிரதிபலிப்பான சம்பவம் நான் சொல்லுவேன். ஏன்னா சீன ஆர்மி நெருங்கி வரப்போ இவர் தளபதி அவர்கள் போன் பண்றப்போ மோடிஜி சொன்னது என்னன்னா, जो उचित समझो वो कीजिए, जो उचित समझो वो कीजिए அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அதோட அர்த்தம் தெரியுமா யார் ராஜா அவர்களே உங்களுக்கு? ராசா உங்களுக்கு அதோட அர்த்தம் தெரியுமா? ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு தளபதிக்கு ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்திருக்காரு. ஒரு ஆட்சி அதிகாரத்தை, தன்னோட அதிகாரத்தை அங்க கொண்டு வரக்கூடாதுன்னு. ஏன்னா சீனா எவ்வளவு வேகத்துல நெருங்குவாங்கன்னு தெரியாது, என்ன ஆயுதங்கள் அந்த இடத்துல பயன்படுத்துவாங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியாது, இவங்க எந்த பிரச்சனைகள்ல இருக்காங்கன்னு தெரியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் போன் பண்ணி அந்த ஒரு வாட்டியும் அவங்க கமாண்ட் கேட்க முடியாதுன்றதுக்காக ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துட்டாரு தளபதி அவர்களுக்கு. என்ன